ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். என்னுடைய நாடாளுமன்ற உரைகள் 30 ஆண்டுகளில் ஆற்றிய உரைகளை 6 பகுதிகளாக நான் தொகுத்திருக்கிறேன். அந்த தொகுதிகளை வருகிற ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று டெல்லியில் வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த விழாவிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டும். முதல் பிரதியை நான் திட்டமிட்டிருப்பது இப்போது இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார். இந்த கேள்வியை தலைவர் வைகோவிடம் கேட்டிருந்தால் சீறி எழுந்திருப்பார். இட்ஸ் நத்திங் பட் புரோக்கர் அப்படின்னு. 29 ஆண்டுகள் வைகோ அவர்கள் திமுக தயவுல தான் நாடாளுமன்றத்தில் இருந்தார். அந்த புத்தகத்தை நீங்க காணிக்கா கொண்டது திமுகவுக்கு தான். பாஜகவுடைய முகமாக அறியப்பட்ட குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இவரையும் நீங்கள் பொருத்துவதற்கு எதற்காக அப்படின்னு நான் பார்க்கிறேன்னா, ஒரு மீடியேஷன் நீங்க பண்ண போறீங்க. ஸ்டாலின் அவர்களை பாராட்டியும் அரசை பாராட்டியும் என்னளவுக்கு கூட்டணி தலைவர்கள் யாரும் பேசியது கிடையாது. ஆனால் நாங்கள் நடத்தப்பட்ட விதம், கொடுக்கப்பட்ட இடங்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிர்பந்தம் எங்கள் மறுமலர்ச்சி திமுக கண்மணிகளின் மனங்களை மிகவும் காயப்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. மதிமுக வாடகை விடப்பட்டிருக்கின்ற 2 உறுப்பினர்களுக்கும் தலா 25 கோடி ரூபாய் பேசப்பட்டிருக்கிறது. 25 கோடி ரூபாயில ராஜேந்திரனுக்கு 10 கோடி ரூபாயும் 15 கோடி ரூபாய் இவங்க எடுத்துக் கொள்வதாகவும், செந்தில் செல்வனுக்கு 8 கோடி 9 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. சீனியருக்கு அது தெரியல என்னன்றது, எனக்கு உண்மையிலே தெரியல. அவருக்கு 8 கோடி 9 கோடி ரூபாய் அவருக்கு கொடுப்பதாகவும் மீதியை கம்பெனி எடுத்துக்கொள்வதாகவும் சோசியல் மீடியால பக்கமா வந்து நிற்கும். அப்ப இதுக்கு உங்களோட பதில் என்னவாக போகுது? நீங்க எதை இழந்து விட்டு எதை பெறுவதற்காக நீங்க அங்க போறீங்க? பராக் ஒபாமா ஃபெயில்டு பட் யூ ஹேவ் சக்சீடட். ஒபாமா உதாரணத்தை காட்டி சொல்றேன். எனவே பாரக் ஒபாமாவுக்கு நிகராக விஜய் நீங்க கொண்டு சேர்ப்பதால் நீங்க பெறப்போன ஆதாயம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் பாரக் ஒபாமா என்கின்ற அந்த போராட்ட நாயகன் என்பது வேறு. இவருடைய வாழ்க்கை என்பது உலக ஏகாதிபத்தியத்தின் வல்லரசு நாடாக இருக்கின்ற முதல் நாடாக இருக்கின்ற ஒரு அதிபருக்கு மிகுந்தவராக நீங்கள் விஜயை போட்டி பாராட்டுகிறீர்கள் என்று சொன்னால் பொது சமூகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க எப்பேற்பட்ட மனிதர் என்பதை. விஜயுடைய தலைமை ரசிகர் மன்ற தலைவராக மாறிட்டார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு மல்லை சத்யா அவர்கள். வணக்கம் சார். நம்ம கடந்த முறை பேசினப்போ வைகோவினுடைய அந்த நாடாளுமன்ற காலம் பத்தி பேசியிருந்தீங்க. பெரும்பான்மையான காலம் அவர் திமுகவினுடைய கூட்டணி 90%. ஆமா, நாடாளுமன்றத்துல பணியாற்றினார் அப்படின்றத சொன்னீங்க. சமீபத்துல வைகோ அவர்கள் தமிழக முதல்வர் விஜயை சந்திச்சு பல விஷயங்கள் அதுல நாங்க பேசுறோம். அதுல ரொம்ப குறிப்பிட்டு அவர் சொன்னது அவருடைய நாடாளுமன்ற உரைகள், அவருடைய 29 ஆண்டு காலம் 30 ஆண்டு கால நாடாளுமன்ற உரை. அந்த உரையை ஒரு புத்தக வடிவில் வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகள் மொத்தமாக தயாராகி இருக்கு. அதனுடைய வெளியீட்டு விழா டெல்லியில நடக்குது. அந்த டெல்லியில முதல் பிரதியை தமிழக முதல்வர் விஜய் வாங்கணும் அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்து அதை ஒட்டி அந்த சந்திப்பு நடந்தது அப்படின்றது குறிப்பிட்டிருந்தார். விஜயும் அதுக்கு ஆமோதித்திருக்கிறார். அவரும் வருவதாக சொல்லியிருக்கார் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இதை? எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியானது. இதனால போய் அவரை இன்வைட் பண்ணாரு அப்படின்றது ஒண்ணு. தமிழக முதல்வர் அப்படின்ற அந்த மரியாதையில போய் கொடுத்திருந்தாலும் கூட அந்த நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம முதல் பிரதியை விஜய் தான் வாங்கணும் அப்படின்ற அந்த தவிப்பு அல்லது அந்த ஒரு ஆசை எங்க இருந்து வருது வைகோக்கு? எப்படி பாக்குறீங்க? நான் அதை சொல்வதற்காக அவருக்கு பொது சமூகம் பொறுத்தருள வேண்டும். இந்த கேள்வியை தலைவர் வைகோவிடம் கேட்டிருந்தால் சீறி எழுந்திருப்பார். இட்ஸ் நத்திங் பட் புரோக்கர் அப்படின்னு இருப்பார். இந்த நாட்டுடைய கவர்னராக புரோகித் அவர்கள் இருந்தார். நீ புரோகித்தா புரோக்கரான்னு கேட்டார் அவர். நான் அந்த வார்த்தையை வைகோ மீது நான் தொடுக்க விரும்பவில்லை. இது ஒரு மீடியேஷன் வேலை. மீடியேஷன் பிட்வீன் பிஜேபி அண்ட் தாவேகான் தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் நான் சொன்னதை போல 29 ஆண்டுகள் வைகோ அவர்கள் திமுக தயவுல தான் நாடாளுமன்றத்தில் இருந்தார். 27 ஏறக்குறைய
4 முறை 24 ஆண்டுகள் வந்து ராஜ்யசபாலையும் 5 ஆண்டுகள் மக்களவையிலும் இருந்தார். அந்த புத்தகத்தையும் நீங்க காணிக்கையாக கொண்டது திமுகவுக்கு தான், அல்லது திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அல்லது தளபதி அவர்கள் தான். அதுல அவருடைய ஸ்டாலின் எழுதியிருக்காரு, முகவரையோ எழுதியிருக்காரு அவருக்கான. நீங்க கொடுக்கணும், நீங்க வந்து ஒரு விசுவாசம் இருந்தா நீங்க டெடிகேட் பண்ணணும் யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கு தான் நீங்க பண்ணிருக்கீங்க. திமுகவுடைய அந்த இதுலதான் நீங்க வந்து 29 ஆண்டுகள் டெல்லி தர்பார் மண்டபத்துல நீங்க போல வச்சுக்கீங்க. இந்த இடத்துல தாவேகா உங்களுடைய நாடாளுமன்ற பணிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கு? கட்சி ஆரம்பிச்சு இப்போதான் நீங்கள் மேடையில் பேசிய காலத்துல வந்து ஒருவேளை முதலமைச்சர் விஜய் நீங்கள் சீறி எழுந்த காலகட்டத்தில் அவரு பிறந்ததுக்கு யாரும் கூட எனக்கு தெரியல. நீங்கள் அப்படி பேசி திராவிட இயக்கத்தின் கொள்கைகள். அப்போ ஒரு சம்பந்தமே இல்லாத ஒருவரை நீங்க எடுத்து வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ல வைக்கிறீங்க அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு குடியரசு துணைத் தலைவர். நீங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த போது அவர் சபையின் தலைவராக இல்லை. கடைசியாக இருந்த ஐயா வெங்கையா நாயுடு அவர்கள் தான் அங்க இருந்தாரு. அதுக்கு முன்னால பல பேர் இருக்காங்க. நீங்க சொல்வீங்க சங்கர்தயாள் சர்மா துவங்கி இன்று வரை நீங்க சொல்வீங்க குடியரசு துணைத் தலைவர் தான் அந்த சபாநாயகராக இருப்பார் மேலவைக்கு அப்படின்னு. அப்போ இந்த இருவருக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை. இதை கடந்து இந்த இருவருக்கும் அரசியல் இல்லை என்று நம்ம புறந்தள்ளிவிட முடியாது. நேற்று வரையிலும் மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் பாஜகவுடைய உறுப்பினராக இருந்தார். அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு தலைவர் வைகோடு நானே சென்று இருக்கிறேன். பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறார். இப்படி பாஜகவுடைய முகமாக அறியப்பட்ட குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களையும், தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இவரையும் நீங்கள் பொருத்துவதற்கு எதற்காக அப்படின்னு நான் பாக்குறேன்னா, ஒரு மீடியேஷன் நீங்க பண்ண விரும்புறீங்க. தாவேகாவுக்கும் பாஜகவுக்குமான ஒரு தொடர்பு உருவாக்கி ஒன்றிய அரசிலிருந்து ஆபத்து இல்லாமல் அல்லது சலுகைகளை பெறுவதற்காக இந்த யுக்தியை நீங்கள் கையாளுகிறோ என்றுதான் அந்த மீடியேட்டர் வேலை நான் சொன்னதுக்கான காரணம் அதான். எனவே இந்த மீடியேஷன் வேலையை வைகோ செய்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். புத்தகம் வெளியிடுகின்ற தகுதி திராவிட கழகத்திற்கு உண்டு. அதை பெறுவதற்கான தகுதி மாண்புமிகு எதிர்கட்சி முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு உண்டு. இந்த இருவருக்கும் அது தொடர்பு இல்லை என்பதை நான் பார்க்கிறேன். இன்னும் திமுக தரப்புல இருந்து எந்த அழைப்பும் விடுக்கப்பட்டதாக பார்க்கல. அதை எப்படி பாக்குறீங்க? எதுவும் இது வரைக்கும் போன மாதிரி தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் நண்பர்களை வந்து நான் கூப்பிடுறேன். நீங்க வந்து CP ராதாகிருஷ்ணனை கூப்பிட்டது, விஜய் கூப்பிட்டு, இதெல்லாமே நட்பு அடிப்படையில் நான் கூப்பிட்டுருக்கேன்றத சொல்லியிருக்காரு. இன்னும் பல மாநிலங்கள்ல இருந்து பல தலைவர், தேசிய தலைவர் கூட வரலாம், பல கட்சிகள்ல இருந்து, அதிமுக இருந்து வரலாம். இது வந்து ஒரு பர்சனலா பாக்குறாரு. பர்சனலா பாக்குற ஒரு விஷயத்துல திமுக கேட்கறேன்னா, நம்ம குடியரசு துணைத் தலைவர் அண்ணன் திரு CP ராதாகிருஷ்ணன் அவரோட நீங்கள் வந்து நட்பு இருந்திருக்கலாம். பல போராட்ட காலங்களில் நம்ம பங்கேற்றிருக்கலாம். பல அவருக்காக இப்போ நாடாளுமன்ற பிரச்சாரத்துல பங்கேற்றிருக்கலாம். ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தவர். விஜய்க்கு உங்களுக்குமான நட்பு என்பது எங்க இருந்து எனக்கு தெரியல. அவர் கட்சி ஆரம்பிச்ச போதே ரொம்ப நீங்க கண்டலும் கேலியும் பேசுனீங்க. இப்ப திடீர்னு நட்பு என்று சொல்வது எங்க வந்து அந்த நட்பு நிக்குதுன்னு எனக்கு தெரியல. எனவே இது எல்லாம் நீங்கள் எடுத்த ஸ்டாண்டுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கணும்னு நீங்க முயற்சி பண்றீங்க. இதுக்கு நீங்க காரணமாக இருக்க முடியாது, உங்க மகன் காரணமாக இருப்பார் நான் நினைக்கிறேன். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே. ஆனால் கார்ல் மார்க்ஸுடைய திருவுருவ சிலையை இங்க இருக்கின்ற எழும்பூர் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்துட்டு அன்றுதான் நீங்க தலைமைச் செயலகத்துல மாண்பு முதலமைச்சராக இருந்த அண்ணன் தலைவர் தளபதியிடம் இந்த புத்தகத்தை நீங்க போய் கொடுத்துட்டு வாழ்த்து வாங்க. ஆமா, அன்னைக்குதான் நீங்க கொடுக்குறீங்க. இது வந்து கொடுத்துட்டு இதுக்கு நீங்க தான் வெளியிடணும்னு நீங்க சொன்னீங்க. அதுல இருந்து உடனடியா மாறுறீங்களே, ஏன் மாறுறீங்க? இந்த மாற்றத்தின் பேர் தான் வைகோவா என்ற கேள்வி வெளியிடணும்னு சொன்னாரா? ஆமா, அன்னைக்கு அவர் பேசுனது தானே, அவர் சொன்ன செய்தி தானே. இது மாதிரி இந்த புத்தகம் வெளியிட போறோம், வாழ்த்து கேட்டிருக்கேன், அவர் தலைமையில வெளியிடணும்னு நான் விரும்புறேன்னு அன்னைக்கு ஒரு பேட்டியில கொடுக்குறாரு. இப்போ அவர் முதலமைச்சர் இல்லை என்பதற்காக நீங்க வந்து முதலமைச்சராக இருக்கின்ற விஜய் கிட்ட போறீங்களா? அப்ப முதலமைச்சருக்கான மதிப்பீடு நீங்க கொடுக்குறீங்களா? திராவிட இயக்கம் அல்லது திராவிட இயக்கத்தின் தலைவர் என்கின்ற சூழலில் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களை நீங்க பார்க்கலையா என்பதுதான் நான் கேட்பேன். எனவே அதிகாரம் இருக்கணும், அந்த அதிகாரத்துக்கு பக்கத்துல நிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய முகத்திரை கிழிவு. தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிதாக ஆரம்பிச்ச கட்சி. அவங்களுக்கு இப்பதான் அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க, அதிகாரத்தை பிடித்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நுணுக்கம்லாம் தெரியாது, அரசியல் என்ன அப்படின்றதுலாம் இன்னும் தெரியல, கத்துட்டு இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய டெல்லி முகமாக மாறலாம். வைகோவுக்கு டெல்லியோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு டெல்லி முகமாக மாறுறதுக்கு வைகோ ட்ரை பண்றாரா? இப்ப நீங்க மீடியேஷன் சொல்றதே நல்லா அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்து என்ன எப்படி பாக்குறேன்னா, வைகோக்கு அந்த ஆளுமையெல்லாம் இல்லைன்னா நான் குறைச்சி மதிக்க தயாராக. அவருக்கு வந்து இந்தியாவில் இருக்கின்ற ஏறக்குறைய பல மாநில தலைவர்களை தெரியும், முதலமைச்சரை தெரியும், மத்திய ஒன்றிய அரசுல இருந்தவங்களாம் தெரியும். ஆனால் அவரே கடைசியாக நாடாளுமன்ற மேலவைக்கு போயிட்டு வரும்போது சொன்னாரு, விரக்தியின் விளிம்புல நின்னார். என்ன சத்தியா, ஒருத்தனுக்கு நம்மளுக்கு தெரியல, சில ஆண்டுகள் நம்ம எம்பியா இல்ல, ஒருத்தரும் பரிச்சயம் இல்ல, பழைய முகம் எதுவுமே இல்ல, ஏண்டா போனோம்னு இருக்குதுன்னு சொன்னவர் தான் வைகோ. இப்போ நீங்க வந்து இப்ப அந்த இடத்துக்கு வரணும்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் நீங்களாதான் செயற்கையா உருவாக்குறீங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, மகன் திமுக அல்லது மதிமுக அதுக்கு தேவைகள் தமிழ்நாட்டில எதுவுமே இல்லை.
ஆனால் தங்களுக்கு டிமாண்ட் இருப்பதை போல், கிராக்கி இருப்பதை போன்று நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் வைக்கிறீங்க. அதுதான் நீங்களா ஒரு செய்தியை ப்ரொமோட் பண்றது. நீங்க வந்து டெல்லி பிரதியா வைகோ அனுப்ப போறாங்க, அமைச்சரவையில பங்கேற்க போகிறாங்க, இதெல்லாம் ஒரு செயற்கான ப்ரொஜெக்ஷனாக தான் நான் பார்க்கிறேன். உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதனை கடந்து அந்த கட்சிக்கான அந்த ஆளுமை இருக்குதானா மகன் திமுக ஜீரோல நிக்குது. ஆனா தாவேக்காக அது கூட இல்ல வைகோவுக்கோ மதிமுகவுக்கோ ஒரு அனுபவம் அப்படின்றது இருக்கு. எப்படி என்ன பண்ணணும், என்னென்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதை பயன்படுத்திக்கலாம். அது தாவேக்காவுக்கும் நல்லது. இல்ல தாவேக்கா பொறுத்தவரை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சீனியர் மோஸ்ட் லீடரு நம்ம பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கணும் அவங்க நினைச்சிருக்கலாம். நினைப்பது தவறு இல்லைன்னு நான் நினைப்பேன். ஆனால் ஆபத்தும் என்பதையும் நீங்க மறந்துடக்கூடாது. அப்புறம் என்ன எடுப்பார், இந்த ஆட்சியை நான் தான் இயக்குகிறேன், இந்த ஆட்சி என்னால் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு பொது புத்திக்கு சொந்தக்காரர்கள் தான் அப்பனும் மகன். அவங்க மகன் துரை இருக்கிறார்ல, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட போட்டோ எடுத்து வீடியோ பிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் வீடியோ போட்டு இருப்பார். நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன். யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அரசியல் வருவதற்கு முன்பாக மாமனிதர்னு ஒரு குறும்படம் எடுத்தார். அந்த குறும்படத்தில் வைகோருடைய 32 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்க்கை போராட்ட கலைஞர். 32 ஆண்டுகளில் மல்லை சத்தியா இல்லாத போராட்டம் எந்த போராட்டமும் இல்லை. அவருக்கு அந்த குறும்படம் எடுத்ததற்கு சென்சாருக்கு வந்து ஆஸ்கார் விருது கொடுத்திருக்கலாம். மிகுந்த எச்சரிக்கையோடு மல்லை சத்தியா இல்லாமல் அந்த படத்தை நீங்க எடிட் பண்ணீங்க. இப்ப நீங்க இது சின்ன சின்ன வீடியோ எடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இதெல்லாம் நான் செய்தேன், இதெல்லாம் செய்தேன், நாளைக்கு வந்து தாவேக்காவை நீங்கள் அம்பலப்படுத்துறதுக்கு வேணா பயன்படும், எச்சரிக்கையா இருக்கணும் தான் நான் வந்து தாவேக்காவை சொன்னேன். இப்போ இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே நம்ம பேசும்பொழுது முதல் முறை வெற்றி பெற்ற பிறகு ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் அப்படின்ற அடிப்படையில் விஜய் போய் பார்த்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் துரை வைகோ தொடர்ச்சியாக தமிழக முதல்வரை சந்திப்பது அதுவும் வாடிக்கையாக இருந்தது, அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வைகோ அவர்களே போறாரு, போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு ஏற்கனவே ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக கட்சியில இருந்து வெளியேறி இருக்காங்க, தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இந்த சூழல தான் வைகோவும் போறாரு. போயிட்டு வந்து அவர் ஸ்டெர்லைட் குறித்து பேசினேன், ஸ்டெர்லைட் திரும்ப வரக்கூடாதுன்றத பேசினேன், அண்ட் இந்த புத்தக வெளியீடு பத்தி பேசினேன் அப்படின்றத சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பலருக்கும் எழக்கூடிய கேள்வி அப்படின்றது மதிமுகவினுடைய இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க என்ன பண்ண போறாங்கன்ற கேள்வியும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டது ஒரு துரதிருஷ்ட வசமானது, நாங்கள் ரொம்ப அங்க அவமதிக்கப்பட்டோம், இழிவுபடுத்தப்பட்டோம், எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இருந்தோம், இப்ப பேசுறதுக்கான சூழல் வந்துச்சு. வைகோவே சொல்றாரு, கிளைம் பண்றாரு, அதையும் பார்த்துட்டு இருக்கோம். சட்டமன்ற உறுப்பினருடைய நிலை என்ன, ராஜினாமா பண்ண போறாங்களா இல்ல திரும்ப, ஏன்னா இடைத்தேர்தல் நடக்க போறது உறுதியாயிடுச்சு, இன்னும் எத்தனை பேர் ஆனாலும் ரிசைன் பண்ணலான்றதுக்கான வாய்ப்பும் பல இடங்கள்ல இருந்து சொல்லப்படுது. அதுல ரொம்ப வீக்கான கண்ணியா இருக்குது மதிமுக தான். உங்களுடைய பார்வை என்ன? மதிமுகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை. ஆமா, அவங்க 2 பேருமே திமுக கட்சியில சேர்ந்து அதுக்கப்புறம் உதயசூரியன் சின்னத்தை பெற்று அதுக்கப்புறம் போட்டிட்டு அவங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க. நாங்க 2 பேருமே திமுக காரர்கள் தான். அவருடைய வெற்றிகளுக்கு வைகோ சொல்றதானே கேட்பாங்க. இப்ப சொன்னாரும் கேட்க மாட்டாங்க. நாளைக்கு ராஜினாமா பண்ண சொல்லுங்க, துரையும் வழக்கறிஞர் செந்தில் செல்வனையும். இந்த வாய்ப்பு இன்னொரு வாட்டி கிடைக்காது. ஒரு நீண்ட இதுக்கு முன்னால ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை போய் இந்த ஆள் ராஜினாமா பண்ண சொல்றாரு, நான் திமுக இருந்துக்கிறேன்னு 2 பேரும் ஒதுக்கிடுவாங்க. இப்போ அவங்க ஒருவேளை ராஜினாமா பண்ணாங்கன்னு வச்சுப்போம், நீங்க மீண்டும் போட்டியிடுவது, நீங்க எந்த சின்னத்தை போட்டிடுவீங்க? விசில் வலிக்க போறீங்களா? விசில் நின்னீங்கன்னா அப்ப நாங்க செத்தாலும் தனிச்சின்னன்றது எங்க போச்சு? அப்ப நீங்க ஒரு சுயேட்சை சின்னத்தை நிப்பீங்க. சுயேட்சை சின்னத்திற்கும் விசிலுக்குமான வேறுபாடு மக்கள் வாக்காளர் பார்க்காம இல்லை. அப்படியே நீங்கள் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவேன் என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும் வைகோவால? 1 மாதத்துல வந்து ஆட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்குது, மக்களுடைய எதிர்ப்புக்கு ஆளாகி இருக்கு. ஏற்கனவே திமுக வெற்றி பெற்றவர்கள் திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க, இவங்க வந்து நயவஞ்சம் பண்ணிட்டாங்க. இப்ப எப்படி அதிமுக உறுப்பினர்லாம் இப்போ இணைப்பு விழாவில் சொன்னாங்க, நான் 50 கோடி வாங்கிட்டேன், 100 கோடி வாங்கிட்டேன், எம்எல்ஏ குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்ட்டு. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு குறைஞ்சபட்சம் 1 மாதத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பிளஸ் பயணப்படி இத்தியாதின்னு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு இருக்கு. அப்படின்னா ஆண்டுக்கு வந்து ஏறக்குறைய 25 லட்சம் உங்களுக்கு வருது. இந்த 25 லட்சத்தை 25 × 5 ஆண்டுகளுக்கு பண்ணா 1.25 கோடி ரூபாய் வரும். இந்த 1.25 கோடி ரூபாய் எனக்கு வானான்னு நான் வந்து பரிசுத்தமான அரசியலுக்காக நான் உதறி தள்ளிட்டு நான் வந்து போய் அந்த விஜய் கூட சேர்ந்தேன்னா யாரும் நம்ம தயாரா இல்லை. இந்த 1.25 கோடி ரூபாய் நீங்க இழந்துட்டு இதை விட பெரிதாக நீங்கள் பெறுவதற்கான ஆதாயம் தேடிதான் நீங்க போனீங்க என்பது மக்களுடைய பார்வையாக இருக்கும். இப்போ ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ராஜேந்திரனோ செந்தில் செல்வனோ அடுத்த மாதம் அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் யார் கொடுப்பாங்க? வைகோ கொடுப்பாரா? விஜய் கொடுப்பாரா? எப்படி அந்த சலுகையை அவங்க இழக்க முடியும்? அப்படின்னா இவர்கள் பெறுகின்ற இப்போ 2 நாளா வருகின்ற சோசியல் மீடியால மதிமுக வாடகை விடப்பட்டிருக்கின்ற 2 உறுப்பினர்களுக்கும் தலா 25 கோடி ரூபாய் பேசப்பட்டிருக்கிறது. 25 கோடி ரூபாயில ராஜேந்திரனுக்கு 10 கோடி ரூபாயும் 15 கோடி ரூபாய் இவங்க எடுத்துக் கொள்வதாகவும்,
செந்தில் செல்வனுக்கு 8 கோடி 9 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. சீனியாரிட்டி அது தெரியல என்னன்றது, எனக்கு உண்மையிலே தெரியல. அவருக்கு 8 கோடி 9 கோடி ரூபாய் அவருக்கு கொடுப்பதாகவும் மீதியை கம்பெனி எடுத்துக்கொள்வதாகவும் சோசியல் மீடியால பக்கமா வந்து நிறுது. அப்ப இதுக்கு உங்களோட பதில் என்னவாக போகிறது? நீங்க எதை இழந்து விட்டு எதை பெறுவதற்காக நீங்க அங்க போறீங்க? இழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அவங்க ரிசைன் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கா? இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, அப்படியே நீங்க போனாலும் இதை விட பெரிதாக கிடைக்கின்ற போதான் நீங்க அங்க போக முடியும். அப்போ இதை விட வாய்ப்பு வசதி கிடைக்குது அப்படின்னா நீங்க அதை நோக்கி போகலாம். அதுதான் என்ன, அதுதான் மக்கள் கேட்பது. சோபா வந்துருச்சா, டபுள் சீட் சோபாவா, ட்ரிபிள் சீட் சீடாவா, இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. இந்த சோபா வந்துருச்சான்னு கேட்கிற நிலைமைக்கு மகன் திமுக வைகோடைய நிலைப்பாடு வந்திருக்குது என்பது வருத்தத்திற்குரியது, துரதிருஷ்டமான ஒன்று. கூட்டணியிலிருந்து விலகிறத எப்படி பாக்குறீங்க? ஆல்மோஸ்ட் உறுதி பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாரு அவர் வெளிப்படையாக. நாங்கள் பொறுத்து கொண்டோம், இவ்வளவு நாள் ஏன் பேசலன்ற கேள்விக்கு நாங்கள் இழிவுபடுத்தப்பட்டோம், எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம், நாங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டோம், நாங்கள் பொறுத்துட்டு இருந்தோன்றதுதான் வைகோவினுடைய கருத்தாக முன்னோக்கி. இதெல்லாம் ஒரு சீனியர், ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் சின்ன பிள்ளைத்தனமாலாம் பேசுவது. நீங்க உங்களை யாராலும் நிர்பந்தப்படுத்த முடியாது. இந்தியாவுடைய பிரதமரால உங்களை கட்டுப்படுத்த முடியாது. அப்புறம் எப்படி நீங்க என்ன நிர்பந்தப்படுத்தினாங்க? போனாங்க, யார் நிர்பந்தப்படுத்தினாங்க? அவங்க மகன் சொல்றாருல, தலைவர் தளபதி எங்களை எதுவும் பண்ணல, அடுத்த அதிகாரம் வர்க்கம் பண்ண, அந்த அதிகாரம் யாருக்கும் ஓப்பன் பண்ணுங்க சார். அவங்க பதில் சொல்லணும்ல. அப்ப நீங்க செத்தாலும் தனிச்சினத்தாலும் சொல்லும் போது யார் சொன்னது? தலைவர் சொன்னாரா அல்லது கட்சியுடைய முதன்மை செயலாளர் நேரு சொன்னாரா? தொண்டன் சொல்றான், செயல்வர் கூட்டத்தில் உட்காந்துங்கிறவன் எல்லாம் களத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குது. நீங்க இன்னும் சின்னத்தை கொண்டு வரல, எப்ப சின்னம் கிடைக்கும், எந்த சின்னத்துல போட்டியிட போறீங்க என்றுதான் தன்னெழுச்சியா கேட்கறான். அப்பதான் நீ கதற கண்ணீர் விட்டு அழுதுற. நான் இந்த அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன், என்ன கிட்ட நிக்க வச்சுட்டாங்க, செத்தாலும் தனி சின்னம் தான் நீங்க சொன்னீங்கல்ல. இப்போ அந்த நிறைபாடு, அந்த உரிமையை ஏன் இங்க போறல? பேசும்போது அவங்க நிர்பந்திச்சாங்க, நாங்க போயிட்டோம்னா நாளைக்கு அவங்க எது சொன்னாலும் நீங்க செஞ்சிருவீங்களா? வார்த்தைகள் வரும் இல்ல, இப்ப இது சொன்னாங்கன்னா அது செஞ்சிருப்பீங்களா என்ற கேள்வி வரும் இல்ல. உங்களுக்கும் சொந்த புத்தி இல்ல, சுய புத்தி இல்ல, உங்களுக்கும் பகுத்தறிவு இல்ல, நீங்க ஏன் அதை கலந்து ஆலோசிக்கல? இதுதானே வெகுஜன மக்கள் கேட்கறாங்க, இதுதானே பொது சமூகம் கேட்குது. நீங்க ஏன் சார் யோசிக்கல? நீங்க உங்களுடைய கட்சி தனி பார்ட்டி, நீங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர், ஏன் நீங்க அந்த முடிவு எடுக்கலாம்? நிர்பந்திக்கப்பட்டவன் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுகவினுடைய இந்த ஒரு எல்லாருமே விட்டுட்டு போறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பல கட்சிகள் இன்னைக்கு ஐவிஎம் வெளியே வந்துட்டேன்றதை சொல்றாங்க, இடதுசாரிகள் வெளியே போயிட்டுன்றதை சொல்றாங்க, விசிக அமைச்சரவைக்குள்ள போயிட்டாங்க, அவங்களும் கூட்டணியில. ஒரு குழப்பமான நிலைப்பாடு தான் திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய நிலைப்பாடுமாக இருக்கு. இப்போ மதிமுக அவங்களும் வெளியேறேன் அப்படின்றத இன்ன வரைக்கும் சொல்லல, இந்த பொதுக்குழுல சொல்றதாக இருக்காங்க. இப்படி கூட்டணி கட்சிகள் திமுகவை விட்டு விலகுவது, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பது அப்படின்றது திமுகவை எந்த அளவுல பலவீனப்படுத்தும்? கூட்டணி கட்சிகளுடைய நிச்சயமா திமுகவுக்கு பலகீனம் கிடையாது. கூட்டணி இருந்தவர்கள் தான், வெளியே போனவங்களுக்கு தான் பலகீனம். பொது சமூகம் அவர்களை பாக்குது. நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க, நேற்று வரலும் கூட்டணியில் இருந்தீங்க, நல்லா இருந்துட்டு இப்போ திடீர்னு ஆதாயத்துக்காக நீங்க போயிட்டீங்கன்றது எல்லாரும் பாக்குறாங்க. எனவே திமுக இழப்பதற்கு எதுவுமே இல்லை. அவங்க ஒரு வலுவான கட்டமைப்பு. இவங்க கூட சேர்ந்ததால தான் அவங்களுக்கு வலிமையை கண்டி, அவங்களால இவங்களுக்கு எந்த வலிமையும் வந்துடல. நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வருவது என்னன்னா, கூட்டணி கட்சிகளாலே சில இழப்புகளை திமுக சந்திச்சிருக்கு தான் நான் பாக்குறேன். எனவே திமுக என்கின்ற அந்த மாபெரும் இயக்கம் அந்த கட்டமைப்பு ரீதியாக வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த கூட்டணி கட்சி போறதால அவங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. அடுத்து உடனடியாக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 234 தொகுதியும் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு திமுக இருக்கு. எனவே அவங்க எந்த இழப்பும் இல்லை. இறுதியா ஒரு கேள்வி, வைகோவினுடைய சமீபத்திய பேட்டி ஒன்றுல முதலமைச்சர் விஜய் பராக் ஒபாமாவோட ஒப்பிட்டு பேசியிருந்தாரு. அவரே கூட பேசினால 2 வார்த்தைகளை தவறா விட்டு தான் பதவி பிரமாணம் செஞ்சாரு. நீங்க எப்படி பேசுனீங்க அப்படின்னு, வைகோ எவ்வளவு பெரிய பேச்சாளர் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவரே விஜய் வியந்து பாராட்டுவது, பேசுவது, பராக் ஒபாமாவோட ஒப்பிடுறத எப்படி பாக்குறீங்க? அவர் விஜயோடைய தலைமை ரசிகர் மன்ற தலைவராக மாறிட்டார். அப்படிதான் நான் பாக்குறேன். அந்த ரசிகர்கள் கூட இப்போ உட்காந்து, அப்பா இதெல்லாம் இந்த ஐடியா நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு இப்போ புலம்புற. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சியில் இன்னொருத்தர் தாவேக்கால சொல்றாரு, இவர் 3வது அவதாரம் சொல்றாரு. விவிலியத்துல பழைய ஏற்பாட்டுல மோசே காலத்துல ஒரு ஜோசப் இருந்தாரு, ஒரு இறை தூதரா வந்தாரு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த கன்னிமரியால் ஜோசப் என்பது 2வது அத்தியாயம். இவர் 3வது அத்தியாயம் சொல்றாங்கன்னா அது அடிப்பட்டவர் யாருங்கன்னா வைகோ தான் சாட்சியம். எனவே பாரக் ஒபாமாவுக்கு நிகராக விஜய் நீங்க கொண்டு சேர்ப்பதால் நீங்க பெறப்போன ஆதாயம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் பாரக் ஒபாமா என்கின்ற அந்த போராட்ட நாயகன் என்பது வேறு, இவருடைய வாழ்க்கை என்பது வேறு. இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கின்ற ஒரு நாட்டில் 8 கோடி மக்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்துடைய ஒரு முதலமைச்சர், அவ்வளவுதான்.
ஆனால் அரை உலகம் என்று பேசப்படுகின்ற உலக ஏகாதிபத்தியத்தின் வல்லரசு நாடாக இருக்கின்ற முதல் நாடாக இருக்கின்ற ஒரு அதிபருக்கு மிகுந்தவராக நீங்கள் விஜயை போட்டி பாராட்டுகிறீர்கள் என்று சொன்னால் பொது சமூகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, நீங்க எப்பேற்பட்ட மனிதர் என்பதை. ஆனால் அவருக்காக நான் பரிதாபப்படுகிறேன், அவருக்காக வருத்தப்படுகின்றேன். இவை அனைத்துக்குமே காரணம் அவருடைய மகன் வந்ததற்கு பின்னால் தான் இவ்வளவு நிலைமைகளும் மாறி இருக்குது, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குதுன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை வழி தவறி அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரங்கேற்றம் படத்தின் நாயகன் போல நான் மாறிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு உருவகத்தை சொல்லுவார், ஒரு கேரக்டர் சொல்லுவாரு. அப்போ அது சொன்னாரு. ஆனால் இப்ப அந்த கேரக்டராவே மாறிவிட்டார் என்பதுதான் எல்லோருடைய பார்வை. இந்த தருணத்துக்கு காத்துட்டு இருந்தாரா திமுகவினுடைய இந்த சரிவுக்கு? 100%. ஏன்னா அவரு திமுக எதிர்த்து தானே மதிமுக உருவாக்குறாரு, திமுக எதிர்த்து தானே அந்த இயக்கத்தை உருவாக்குறாரு. அந்த திமுகவுடைய எதிர்ப்புல தக்க வைக்க முடியாமல் அந்த கட்சி கரைந்து காணாம போயிடுச்சு. அவர் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோற்று போன பின்னாலும் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் அரவணைச்சார். சரி, திராவிட இயக்க கூட்டணியும் அதுல ஒண்ணுதான் பெரிய, ஆமா, மக்கள் நல கூட்டணிலாம் திமுக வீழ்த்துவதற்காகத்தான் அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. போட்டி அதனால்தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. போட்டியிட்ட அண்ணன் திருமாவளவன் தவிர மற்ற 233 தொகுதியிலும் டெபாசிட் வைப்பு தொகை இழந்தது. அது காரணம் வைகோ தான், அது காரணம். எனவே இந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருப்பதற்கான காரணங்கள் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒன்றா இருக்குது. அவருடைய அரசியல் அந்திம காலங்கள் விமர்சனத்திற்கும் கேலிக்கும் உரியதாக மாறிடுச்சு. அவர் எப்படி அது சமாளிக்க போறதில்ல, ஒன்று சொல்புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுயபுத்தி இருக்கணும்னுவாங்க. அவங்க மகனுக்கு ரெண்டுமே இல்லை. அவர் சொல்றது நீங்க கேட்டுக்கிட்டு நீங்க ஓடுறீங்க. ரொம்ப மோசமாக உங்களுடைய அரசியல் பார்க்கப்படுகிறது என்பதான் வருத்தத்துக்குரியாக நான் சொல்றேன். ரொம்ப நன்றி சார். நீண்ட நாள் உங்களுக்கு இந்த நேரத்துல வாய்ப்பு ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.